எங்கடா ஒரு மீனும் காணோம். மாட்டிங்க மாட்டிக்கும். ஒரு நாளைக்கு அருவாமனையை எடுத்து உன் தடையை இழுத்து வச்சு நறுக்க போற. ஒரே நாள் இருக்குடி. நீ ஒரு பொம்பளையா இருந்தா இப்படி இங்கே கொண்டி கொண்டி வாடி பார்க்கலாம். என்னடி சொன்ன? என்னைய ஒண்டி கொண்டி கூப்பிடுற? பிள்ளை உன் புருஷனைய கூட சொல்ற. அழைச்சு வெக்கம் கேட்டவள. நீ ஒரு பொண்ணா இருந்தா இப்படி புளிய மரத்துலயும் மாமரத்துலயும் ஏறுவியா? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய பசங்களை எல்லாம் உன் கூட சேர்த்துக்கிட்டு அவங்களை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குவியா? என் பிள்ளை ஆத்துல விழுந்து அவன் உயிருக்கே ஆபத்து வர பார்த்துட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் என்னடி பண்ணுவேன்? அடி பாவி, பிள்ளைங்களோட அருமை உனக்கு என்னடி தெரியும்? எனக்கா பிள்ளைங்களோட அருமை தெரியாதுன்னு சொல்றேன்? அதுமேலக்கா நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தாங்கிறத மறந்துட்டு பேசாத. ஆமா, நீ ஒரு பொண்ணு சொன்னா யார் நம்புவா? சாவணி போட்டு இருக்கிற தடிப்பாயடி நீ. உன்னையும் ஒருத்த வந்து கட்டிக்க போறானா? அப்படியே ஒரு ஏமாளி வந்து உன்னை கட்டிக்கிட்டாலும் நீ எங்கடி அவனுக்கு பிள்ளைய பத்தி கொடுக்க போற? நீ எங்கடி அவனுக்கு இருந்து? எனக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. பூவும் மஞ்சளும் நானும் புருஷன் வீட்டுக்கு போகத்தான் போகிறேன். நான் மலட்டு பண்ணுங்கிற அர்த்தத்துல தான் இப்படி பேசுனேன். அதுமேலக்கா இன்னைக்கு சொல்றேன், எனக்கு கல்யாணமான 10வது மாசத்துல கையில கொழுக்கட்ட மாதிரி ஒரு குழந்தையோட வந்து உன் கண்ணுல காட்டல. என்ன இப்படி கூப்பிடு. இத பாரு லட்சுமி, இனி உனக்கு எனக்கு எந்த பேச்சும் இல்ல. உன் பையனை கூட்டிட்டு போறது தப்பு தப்பு தப்பு. போதல போவடி. இத பாருடி, உனக்கு என்னடி ஆச்சு? போடா, போயிடணும். சரி வாடா. ஏண்டா அழுகுற? என்ன நடந்துச்சு? இந்த அரண்மனை சொன்னாலா? சொல்லுமா. தாத்தா, நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே? தைரியமா கேட்டா கண்ணு. எனக்கு எப்ப தாத்தா கல்யாணம்? பாருங்க, புரிஞ்சா ஆசை வந்துருச்ச. புருஷன் எடுக்கிறான் தாத்தா, புள்ளதான் வேணும். சரி, ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்க. தத்து எடுக்கிறதாவது நானே பெத்து எடுக்கணும். ஏன்னா அந்த அலமேலக்கா சொல்லுது, நான் தடிப்பயணம், எனக்கு கல்யாணமே நடக்காதான், குழந்தைய பொறுக்காதான் தாத்தா. அடாத கிடக்காம விடுமா. கல்யாணம் ஆனதுல இருந்து 60க்கு 60 வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பத்து கொடி நாட்டின குமரவேல் பரம்பரையில பிறந்தவமா நீ. நீயாவது மலராவது. இந்த பாருமா, இந்த ஆவணி முடியறதுக்குள்ள உன் தாவணியை நான் புடவையா மாத்தி காட்டல, சுப்பையங்கிற பேர சப்பையன்னு கூப்பிடுமா. சவால். அக்கா, உன்னை எப்படி வரவழைக்கிறதுன்னு இந்த பட்டணத்தார் கேட்டார். நான் தான் இந்த மணி அடி எங்க அக்கா வரும்னு சொன்னேன். யோ பட்டணத்தா. ஏய் பட்டிக்காடு. சீப்பு டென்ட். 3 மீட்டர் பாவாடை. மொச்சமட்ட கண்ணா. 2.5 மீட்டர் தாவாணி. பல்லவட்ட தலையா. துணி முட்டை சித்திரா. என்னையே வரவழைச்சீங்க? நேத்துக்கு எங்களை அவமானப்படுத்தல, அதுக்காக உன்னை பழி வாங்க வந்திருக்கோம். என்ன சொன்னே? ஒண்டிக்கு ஒண்டியா இல்ல ஓப்பட்டாரத்துக்கும் ஏப்பட்டாரத்துக்குமா? கைச்சண்டை வேண்டாம், கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். முதல்ல வாய்ச்சண்டையிலேயே ஆரம்பிக்கலாமே. ஏயா, பெண்ணை நம்பாதே கல்யாணம் பண்ணிக்காதேன்னு பெருசா பிரச்சாரம் பண்றீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? இந்த உலகத்துல பொம்பளை இல்லன்னா ஆம்பளை ஏதியா? அடியே பொம்பளை, இந்த உலகத்துல எங்களை மாதிரி ஆம்பளைங்க இல்லன்னா உங்களை மாதிரி பொம்பளைங்க ஏதுமா? சேவல் இல்லாம பொட்டை முட்டை விடுமா? அது அந்த காலம். இந்த காலத்துல எங்க ஊர் கோழி பண்ணையில பெட்ட கோழிக்கு ஊசி போட்டு முட்டை போட வைக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போ பொம்பளைங்களும் ஊசி போட்டு புள்ள பெத்துக்கலான்றியா? அதானே ஊர்ல குழந்தைங்க பிறக்க கூடாதுன்னு நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரோம். நீ என்னடா இப்படி எல்லாம் பேசுறியா?
யோ மச்சவட்ட கண்ணா, உங்க அப்பா உன்னாட்டமே ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி இருந்தாருனா நீ எப்படியா பிறந்திருப்ப? என்ன பத்தி பேசும்போது வீணா அப்பா பத்தி எல்லாம் பேசுறா, எல்லாம் ரொம்ப தப்பு. என்னடா அதானே எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. ஆமா, இவனை பார்த்த உடனே இவங்க அப்பாவும் அம்மாவும் போதும், இனிமே நம்ம குழந்தைய தேவையில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியே இந்த நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு புள்ளதான் பிறக்கலாம்னு சட்டம் கொண்டு வர சொல்லி நாங்க கிளர்ச்சி பண்ண போறோம். யோ பழவட்ட தலையா, ஐயோ, முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. கிருஷ்ணன் உனக்கு தெரியுமா? என்எஸ் கிருஷ்ணனா யாருக்காவது தெரியாம இருக்குமா? அது இல்லையா, நான் கேக்குறது அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரே அந்த கிருஷ்ணன். பழைய கிருஷ்ண பரமாத்மா எனக்கு தெரியுமா வர? ஆமா, அவர் உலகத்துக்கு தேவைதானே? நிச்சயமா தேவை. அவர் இல்லன்னா கீதை பிறந்திருக்குமா? அந்த கிருஷ்ணன் அவங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனையாவது குழந்தை? 8வது குழந்தை. உங்க கொள்கைப்படி ஒரு குழந்தைக்கு மேல பிறக்க கூடாதுன்னா கிருஷ்ண பகவான் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருப்பாரா? அப்படி வாங்க வழிக்கு. இப்ப நடந்த இந்த வாக்குவாதத்துல நான் தான் ஜெயிச்சேன். அடுத்தபடி என்ன? எங்க தலைவர் இப்ப உன்னை கட்டி பிடிப்பார். பல்ல உடைப்ப. சும்மா விளையாட்டுக்குதான், பந்தயம் என்ன அவ்வளவுதான். அப்படி கட்டி பிடிக்கிறப்போ தப்பி தவறி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா நீ தோத்ததா அர்த்தம். அப்படின்னா நான் கட்டி பிடிச்சு உங்க தலைவர் விழுந்துட்டாருன்னா நீங்க தோத்துட்டுதான் அர்த்தம். சரிதானே? எங்க உங்க தலைவர் வர சொல்லுங்க. ரெடி, எங்க தலைவர் ரெடி. சக்தியும் சிவனும் மோதுங்கள். சிவா சென்று வா, வென்று வாடை. என்ன ஒரு புதுமையான மயக்கமா இருக்குது. சோடா அடிச்சு பார்த்தேன், தண்ணி அடிச்சு பார்த்தேன், அப்பவும் தெரியலடா. நீ தண்ணி அடிச்சா அவருக்கு தெளிஞ்சிருமா? இப்படிதான் ஒரு விவசாய கட்டதனமா நீ பேசுவிய. டாக்டர் தங்கவேலு மாமாக்கு தந்தி கொடுத்துட்டியா? இப்ப வேற விவஸ்தையோட பேசுறேன். தந்தி கொடுத்துட்டேன், இந்நேரம் அவர் ரயில்ல வந்துகிட்டு இருப்பார். மாமா மாமா, இது என்ன கோலம்? என்ன கால் வரைக்கும் குளிச்சிருக்கீங்க? அவர் தவணை முறையில குளிக்கிறாரு. உனக்கு நல்ல வேலை தவாப்பான தண்ணியில குளிச்சேன்னு சொல்லாம யாராவே. நான் ரயில விட்டு இறங்கினேன்ல, உடனே ஒரு ஒத்த மாட்டு வண்டியை பிடிச்சேன். உடனே ஒரு ஒத்த மாட்டு வண்டியை பிடிச்சிங்க. அவன் என்ன பண்ணா, அக்கறையிலேயே நிறுத்திக்கிட்டு பேசுனதை விட ₹1 அதிகமா கொடுத்தா தான் நீ ஆத்த கிடப்ப, இல்லன்னா இங்கே கிடப்பேன்னுட்டான். இங்கே கிடப்பேன்னுட்டான். அடைச்சி போடான்னு சொல்லிட்டு நான் ஆத்துல நடந்து வந்துட்டேன். ஆத்துல நடந்து வந்துட்டீங்க, அப்புறம் மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானே? அவர் எங்க பார்க்க போறாரு? இவர் பேச்சு தீக்கிறதுக்குள்ள இங்க 2ல 1 ஆயிடும். 2ல 1 ஆயிடும். ஏன் மாப்பிள்ளைய நான் அப்படி விட்டுருவேனா? ஆமா, பேஷண்ட பாக்குறதுக்கு முன்னால என்ன வேணும் டாக்டருக்கு? முதல்ல அறிவு போடும், அப்புறம் தைரியம் ஓடும். 2 இங்க எங்க இருக்குது? போய் தேடிக்கிட்டு தான் வரணும். இல்ல இல்ல, எல்லாம் இந்த பொட்டியில வச்சிருக்கிறேன். இது என்ன தெரியுமா? இதுதான் அறிவுக்கு மாத்திரை. அப்புறம் தைரியத்துக்கு ஊசி. எல்லாம் கண்ண முடிக்க. உங்க உடம்பையே பாத்துட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளை உடம்ப கவனிக்கவா? தைரியம் போதும், இன்ஜெக்ஷன் எடுக்க. யாரும் பயப்படாதீங்க மாமா, இதுல ஊசியை காணோம். அது உள்ள போயிட்டு. அது எப்படி போச்சு? மத்தவங்களுக்கு ஊசி போட்டாதான் ஊசியை எடுத்துருவேன். எனக்கு நான் ஊசி போட்டுக்கிட்டேன்னா உள்ளே போயிடும். அது ஏன்? அது என்னன்னா, போன ஜென்மத்துல உடம்பெல்லாம் வேலு குத்திக்கிட்டு முருகனுக்கு காவடி எடுக்கிறதா சொல்லி முருகனே ஏமாத்திட்டேன். முருகனே ஏமாத்திட்டீங்க. அதனால அவன் என்ன பண்ணான், டேப்பல டேய் நீ என்ன ஏமாத்திட்டு இல்ல, அடுத்த ஜென்மத்துல டாக்டரா பிறந்து உனக்கு நீயே ஊசி போட்டுக்கோ, ஊசி எல்லாம் உடைஞ்சு உள்ள போட்டோம்னா எல்லா ஊசியும் ஊசிக்கிட்டு இருக்குது. இது ஊசனா ஊசட்டும், மாப்பிளைய உசுப்புங்க. இந்த மாப்பிளைய மறந்துட்டேனா நீ புடிச்ச காய வை. என்ன தப்பான காரியம் செய்துட்டானா? என்னடா அது மூச்ச காணோம்? பையன் ஊருக்கு போயிட்டானா? இப்படி பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? முழு குழந்தை பாருங்க, நல்ல டாக்டர். அது அந்த தண்ணியில நனைஞ்சுக்கிட்டு வந்தேன்ல, அதுல தகராறு பண்ணுது. தண்ணியில தகராறு பண்ணுது. பின்ன ஊர்ல திரும்பி வந்துட்டானா? வந்துகிட்டு இருக்கிறான்.
கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு? இது இருதயத்துல பட்ட ஷாக். கரெக்ட். கரண்ட் தொட்டா உடம்புல ஷாக் அடிக்கும், கன்னி பொண்ணு தொட்டா இருதயத்துல ஷாக் அடிக்கும். இது கன்னி பொண்ணு ஷாக்கு. 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 இருதயத்துல ஷாக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் அக்கா பையன் தானே, சின்ன வயசுல அப்பா அம்மா 2 பேரையும் ஊருக்கு அனுப்பிச்சுட்டான். இவனை நான் தானே வளர்த்து ஆளாக்குனேன். இவனை பத்தி எனக்கு தெரியாதா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி, அவனை நான் ஸ்பெஷலா கவனிக்கணும். நீங்க எல்லாம் வெளியில போங்க. வெளியில. மாப்பிள, மாமா, என்னடா இது? ஒரு பொண்ணு என்ன தொட்டுட்டா. உன்னை என்ன ஊருகா நச்சு தொட்டாளா? ஏன்டா தொட்டா? எங்களுக்குள்ள ஒரு போட்டி. அவ என்ன தொட்டு நான் வளருதா, இல்ல நான் அவளை தொட்டு அவ வளருதான்னு ஒரு சந்தேகம். ஆம்பளை தொட்டு பொம்பளை விழுந்ததாக சரித்திரம் இல்லை. பொம்பளை தொட்டு எந்த ஆம்பளையும் விடாம இருந்ததாகவும் சரித்திரம் இல்லை. அப்படியே 4 விழுந்துட்டனே. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன? அவ என்ன தொட்ட உடனே என் உடம்புல மின்சாரம் பாஞ்சு காட்டுல அடிச்சிடுது. அவ என்ன மின்சாரத்துக்கு பிறந்தவளா? என்னமோ தெரியல, என் மனசை அவகிட்ட பறி கொடுத்துட்டேன். மாமா, ஏய் மாமா, நீ என்னடா என்ன தொடவர? நான் அவளை காதலிக்கிறேன். மட மாப்பிள. நம்ம பிரம்மச்சாரி கழகத்துக்கு நீ தலைவன், நான் செயலாளரு. தலைவனை தடுமாறி போனா செயலாளர் செயலித்து போடுவானடா. நம்ம கட்சி என்ன, கொள்கை என்ன? கொள்கை. அந்த கொள்கையை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த கோல மயில எடுத்து என் இதயத்துல வைங்க. மறுபடியும் நான் அந்த மரகதத்தை பார்க்கணும். அந்த தோகை மயில நான் தொடணும். மாமா, காதல் அதிர்ச்சியான செயலற்று கிடக்குற என்ன நீங்க தான் காப்பாற்ற. வாய மூடுறா. கண்ணி ஒருத்தி தொட்ட உடனே காவியம் பிறக்கிற காவியம். அந்த குட்டி என்ன மந்திர பொடி தூராளோ தெரியல. பையன் சுண்டு சூழாயி டிஞ்சு நிமாயி சொட்டடியில் வந்து கிடக்குறானே. மாமா, மறுபடியும் நான் எப்படியாவது சந்திக்கிறோம். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மறுபடியும் தடவுறானே. அடே மாப்பிள, நீ சொல்லி நான் மாட்டேன். நீ படுத்துக்க. நிறுத்துடா. அடே எட்டத்துக்கு எருமைகளா. டாக்டர் மாமா டாக்டர், தலைவருடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது? எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அப்பா, தலைவருக்கு மயக்கமே தெளியாதா? அந்த பொண்ணு மறுபடியும் வந்து தொட்டா தலைவருக்கு மயக்கம். அது நடக்க. அப்ப தலைவர் இருந்து நடக்க மாட்டார். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஏண்டா கொடை பிடிச்சு உருவுற? அது நம்மளுடைய கொள்கைக்கே விரோதமாச்சே. கொள்கையை கொஞ்சம் கட்டி அணைச்சுக்கிட்டு போகணும். அப்ப கட்சின்னு வந்துட்டா தலைவருக்கு அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிட்டே போக வேண்டியதானா? சுயநலன்னு வரும்போது கொள்கையை கொஞ்ச நாளைக்கு குழி தோண்டி புழைக்கத்தான். இது ஒரு கொள்கை. நம்ம தலைவரே தப்பு செய்தா எப்படி? யானைக்கும் அடி சறுக்கும். அதை கண்டுக்கப்படாது. நாளைக்கு வெளியே உள்ளவங்க கண்டுகிட்டா சில்லறைய விட்டு, சிந்தனைய விட்டுத்தான் கட்சியை வளர்க்கணுமே தவிர சில்லறைய விட்டா எப்படி? இது ஒரு சில்லறை. அடபடா, சில்லறையை கொடுத்தா சிந்தனையே விலைக்கு வாங்கலாமே. சில்லறையை விடுறவன் தான்டா இன்னைக்கு தலைவன். ஏன் நம்மளே எடுத்துக்க. மூர்த்தி மணிபர்ச திறந்தாதான் நமக்கெல்லாம் வயிற்றுக்கே சோறு கிடைக்குது. இப்படி ஒரு கட்சியா? இப்படி ஒரு தலைவனா? எல்லா கட்சியும் இப்படிதான், எல்லா தலைவனும் இப்படிதான். தோழர்களே, கொள்கையை விட தலைவரா பெருசு, தலைவரை விட கொள்கையா பெருசு. ஆஹா, கொள்கை தந்த தலைவனை காப்போம். தலைவர் தந்த கொள்கையை தள்ளி வைப்போம். டாக்டர் அவர்களே, நீங்க சொல்றபடியே கட்சியை நடத்துறோம். ஒன்னா நிக்கிறோமோ பிளவுபட்டு போறோமோ ஆண்டவ விட்ட வழி டாக்டரே.